தசம காணிக்கை வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற காரியம். மூலமாக அந்த ஆண்டவர் வந்து தசமாக கொடுத்து குறையில்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ என்ன தான் சொல்கிறா, நீ செவிடங்கால சங்குற மாதிரி நான் அப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னா இருந்துக்க, உன் வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆகாது, முன்னேறாது. ஒரு படி அப்படின்னு அதே வருமானம் அதே தரித்திரம், அதே பிக்கல் புடுங்கு, அதே நிந்த இப்படி தான் இருக்கும். கர்த்தரை கொடுத்து பாருங்க, விதைச்சு பாருங்க. விதைச்சத்தானே அறுவடை. விதைக்காம எப்படி அறுவடையை பார்க்க முடியும்? வெறும் வயக்காடை சுற்றி ஜெபிச்சா வயக்காடு விளைஞ்சிருமா? ஒரு வயக்காடை சுற்றி ஜெபிச்சா வயக்காடு விளைஞ்சிருமா? நீ ஜெபிக்கணும். ஆனால் அந்த வயக்காட்டில் நீ நெல்லை விதைக்கணும். விதைச்சா அது உனக்கு ஒரு நெல் விதைச்சா 100 நெல் உனக்கு அறுவடை கொடுக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். ஆமென். அதுதான் தசம பாகம். விதைக்காம நீ அறுவடையை பார்க்க முடியாது. வெறும் நிலத்தை வச்சு என்ன செய்ய போற? அறுவடையை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விதைக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த யாக்கோபு தீர்மானம் பண்ணார், நான் திருப்பி வந்து தசமாக கொடுப்பேன்னு சொன்னார். அவர் வந்து அந்த தீர்மானம் பண்ணதை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அவர் போல் சீமானம் இல்லை, அவ்வளோ சீமானம் மாறினார். அதில் 2 பரிவாரத்தை என்ன செஞ்சார்? வந்தார். அன்னைங்காரன் சண்டைக்கு வந்தான், கொல்ல வந்தான், காப்பாற்றினார்.